அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். இந்த எலிகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்பயுமே சும்மாவே இருக்காதுங்க. எதையாவது நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். இங்கிருந்து அங்க போறது, இதை கடிக்கிறது, அதை கடிக்கிறது அப்படின்னு சொல்லி எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? எலிகள்ல பல வகையான எலிகள் இருக்கு. அதுல ஒரு வெள்ளெலி தன்னுடைய மகளை அவ்வளவு பாதுகாப்பா அரவணைப்புல வளர்த்துட்டு வருது. அதுக்கு திருமண வயது வருது. அப்போ அந்த வெள்ளெலி நினைக்குது, தன்னுடைய மகளை நம்மளுடைய இந்த எலி இனத்திலே கொடுக்காம இந்த உலகத்திலே மிகவும் வலிமையா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு தான் தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளெலி ஆசைப்படுது. அப்போ இந்த உலகத்திலே யாரு பலசாலி அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளெலி யோசிக்குது. நேரா சூரியன் கிட்ட போயிட்டு கேட்குது, இந்த மாதிரி என்னுடைய மகளை நீ திருமணம் பண்ணிக்கிறியா? நீ தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பலசாலியா எனக்கு தெரியல, அதனால என்னோட மகளை நீ கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்து அந்த வெள்ளெலி கேட்டுச்சிங்களாம். அப்போ சூரியன் சொல்லிச்சான், இல்ல நான் இந்த உலகத்திலே பலசாலி கிடையாது. என்னையே சில நேரங்கள்ல நான் இருக்கிற இடம் தெரியாம என்ன மறைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேகம்தான். அதனால நீ மேகத்துக்கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் சொல்லி அனுப்பியிருக்கு. இந்த வெள்ளெலி நேரம் மேகத்திட்ட போயிருக்கு. என்னுடைய மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க, நீங்க தான் மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சூரியனே சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேகம் சிரிச்சுட்டே சொல்லிச்சுங்களா, இல்லவே இல்லை, என்னை விட பலசாலி இன்னொருத்தர் இருக்கிறாரு. இந்த காத்து இருக்கு இல்லைங்களா, காத்து தான் மிகப்பெரிய பலசாலி. நான் எங்க இருந்தாலும் சரி என்ன பல இடங்கள்ல அலைய விட்டு திரிய விட்டு என்னை இருக்கிற இடம் தெரியாம என்னை காலி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க காத்து தான். என்னை விட பலசாலி காத்து தான். அதனால நீங்க உங்க மகளை காத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி மேகம் சொல்லி அனுப்பியிருக்கு. இதை கேட்ட உடனே அந்த வெள்ளெலி என்ன பண்ணிருக்குன்னா நேரா காத்துக்கிட்ட போயிருக்கு. அப்ப காத்தும் அதே மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்கு. அப்ப காத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, என்னை விட மிகப்பெரிய பலசாலி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில இருக்கக்கூடிய மலைகள் தான் என்னோட பலசாலி. நான் எவ்வளவு வேகமா வந்தாலும் என்னை தடுத்து திசை திருப்பி விடக்கூடிய சக்தி அந்த மலைகளுக்கு தான் இருக்குது. அதனால உங்களுடைய மகளை அந்த மலைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த காத்து சொல்லி அனுப்பியிருக்கு. இதை கேட்ட உடனே நேரம் அந்த மலைகிட்ட போயிருக்கு வெள்ளெலி. அந்த மலை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, இல்லவே இல்லை, அவங்க எல்லாரும் சொன்னது பொய். உண்மையிலே மிகப்பெரிய பலசாலி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு பெரிய மலையா இருக்கக்கூடிய என்னையே இந்த தளப்புல இருந்து அடுத்த தளப்பு வரைக்கும் தோண்டிக்கிட்டே போகக்கூடிய எலிதான் மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்றது அந்த வெள்ளெலிக்கு அப்பதான் உணர்ந்திருக்கு. நண்பர்களே, இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு வலிமை இருந்துகிட்டு தான் இருக்குது. அது தெரியாம மற்றவங்கள்ட்ட எதையாவது எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. நம்மளை விட இந்த உலகத்துல வேற யாரும் வலிமையானவங்க இல்லை அப்படின்றத உணர்ந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.